திருமுருகன் செந்தூர் முருகன் பாத யாத்திரை இருந்து நாங்கள் வந்து சொல்கிறோம். போன வருஷம் வந்து நாங்கள் பாத யாத்திரை ரொம்ப கஷ்டப்பட்டு ரோடுலாம் அவ்வளோ ரொம்ப இதாக இருந்து கஷ்டப்பட்டு வந்தோம். வந்துமே சாமி தரிசனம் பார்க்க எங்களால் முடியல. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரமாக நின்று சாப்பிட கூட முடியாமல் உள்ளே போய் ரொம்ப முருகனை பார்த்தோன்னா ஒரு மன நிறைவாக இருந்தது. இருந்தாலும் இந்த வருஷம் நாங்கள் வந்ததில் எங்களுக்கு ஒரு சிறப்பான இது ஒரு ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த சிறப்பு தரிசனம் வந்து பாத யாத்திரை குழுக்கு தனியாக வந்து கூப்பிட்டு உள்ளே வந்து எங்களுக்கு சிறப்பு தரிசனம் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப இதாகவும் இருந்தது. இந்த பாத யாத்திரை வாரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் இந்த கோயில் நிர்வாகம் பண்ணதுக்கு எங்களுக்கு மனமார்ந்து அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். இன்னும் மேலும் ஃபுல்லாக ஒரு இறைபணியில் வந்து இன்னும் நாங்கள் நிறையா ஏதோ சொல்ல நினச்சிக்கோம். இருந்தாலும் இந்த இது பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மன நிறைவாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் நல்லா கொஞ்சம் சிறப்பாக பண்ணி தரணுன்ட்டு கேட்டுக்கிறோம். இப்படி நாங்கள் முருகன் கோயிலுக்கு வந்து 17 வருஷமா நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இது போக பார்த்தீங்கன்னா மக்கள் வெள்ளத்தில் முருகனுக்காண்டி நிறையா பக்தர்கள் வராங்க. வருடம் நாங்கள் எப்போ வந்தாலும் கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. மென்மேலும் கூட்டம் வளர வாழ்த்துக்கள். இது போக பாதயாத்திரை பக்தர்களுக்கு நம்ம கோயிலில் இந்த வருஷத்துலேருந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. மாலை போட்டு வந்த பக்தர்கள் தனி வரிசையில் அனுமதி வழங்கியிருக்காங்க. அது மென்மேலும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். இது போக மென்மேலும் சேவை செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். முருகன் அருள் மென்மேலும் எல்லா பக்தர்களுக்கும் வாழ வாழ்த்துக்கள். நாங்கள் அதாவது ஒரு வேண்டின காரியம் வந்து எங்களுக்கு முருகன் அளிக்கிறதுனால மேலும் மேலும் நாங்கள் ஒரு இப்போ முதல்ல 7 பேர் வந்திருந்தோம். மொத்தத்தில் 3 பேர் வந்திருந்தோம். 5 ஆச்சு, 7 ஆச்சு. இப்போ 11, 15 பேராக வந்துட்டுருக்கோம். இன்னும் மேலும் மேலும் அதிகமாக எங்களுக்கு கூட்டம் வந்துட்டுருக்கு. ஒரு நம்பிக்கை பாத யாத்திரை வர்றது வந்து எங்களுக்கும் ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி பையங்க என்ன அவரை நாடி வரும்போது வந்து அந்த கேட்ட இது கொடுக்கறனால எங்களுக்கு ரொம்ப மன நிறைவாக இருக்குது. அதனால் வந்துட்டு கைடிக்குறிச்சி திருவேல் சபை குழு பெயர். நாங்கள் கல்வி பாத யாத்திரை வரோம். சுப்பிரமணிய ஆறுலாக எல்லா மக்களும் எங்களுக்கு எல்லா வரும் கிடைக்கும். சென்ற திசை வென்ற விநாயகர் என்ற பெயர் மாதிரி சுனாமி வென்ற சுப்பிரமணிய சுவாமி அவர்களால் எல்லாருமே எல்லாமே நல்லதே நடக்கும். என்னை தம்பி உரையாடுவார். இந்து துறை அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் ஏனென்றால் முருகர் பக்தர்கள் அனைவரும் பாத யாத்திரை ரோடு சரியாக நடத்த வேண்டும். அதற்கு கவர்மெண்ட் தக்க நடவடிக்கை இருக்கும். ஏனென்றால் பாத யாத்திரை நடந்து வரும் சிறுவர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவரும் நடந்தவர்கள். ரோடு சரியாக இல்லாத காரணத்தால் 2 நாட்கள் 3 நாள் ஆகிறது. தயவு செஞ்சு கவர்மெண்ட் இந்த நிலையை கொஞ்சம் சரி பார்க்கும் என ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம்.